அவெஞ்சர். இதை கிராங்க் ஷாஃப்ட்டை வந்து நல்லா அருமையாக க்ளீன் பண்ணி நல்லா ஜம்முன்னு எவ்வளோ அழுக்கு இருந்தது இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இதை. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பின்னு தான், இந்த கை செட்டு தான் இதில் மாற்ற போகிறது. அதே மாதிரி இந்த பின்னு இந்த செட்டு தான் வருது நம்ம ஸ்டாண்டர்ட். இது வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ். இந்த ஓரம் மட்டும்தான் லைட்டாக முடிய அளவுக்கு நம்ம டைட் இருக்கும். அழகாக அடித்து நம்ம அழகாக பண்ணிடலாம். இது பழசு, இது பார்த்திங்கன்னா பழசு. ஸோ இந்த மாதிரி செட்டாக போட்டுட்டோம்னா நமக்கு பிரச்சனையே இல்லை, லைஃப் நல்லா ஓடும். 1,00,000 கிலோமீட்டர் அருமையாக ஓடும் அவெஞ்சரு. இதுதான் நம்ம கை செட்டு மாற்றுறது அவெஞ்சருக்கு. இந்த மாதிரி பண்ணி போட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ஆட்டோ கூட இந்த மாதிரி தான் வரும். பஜாஜ் ஆட்டோவெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் கை செட்டு. இங்கே 2 கனவு மாதிரி வரும் அதுக்கு, அதுதான். ஸோ இதை வந்து அழகாக ஜம்முன்னு ஜோராக ட்ரூப் பண்ணி ஜம்முன்னு அடித்து 2 பக்கம் பேரிங்கு என்பிசி பேரிங் போட்டு நம்ம அருமையாக பண்ணுவோன்னா ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இதுதான் இந்த பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அவெஞ்சர் சென்ட்ரு கிராங்கு, மெயின் கிராங்கு இது. ஸோ வண்டியிலே ஹார்ட் இவர் தான் உள்ளே ஓடக்கூடியவர். அதுக்கு ரொம்ப தரமான ஒரு பின் பேரிங் அடித்து ரொம்ப ஜோராக போட்டோம்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அவெஞ்சர் கிராங்க் இது. ஸோ அவெஞ்சர் கிராங்க் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்கேன். இதுதான் நம்ம அவெஞ்சர் கிராங்கு. ஸோ இதில் வந்து சுத்தமாக 2 பேரிங்கு பின்னு எல்லாமே அருமையாக பண்ணி ரொம்ப ஜோராக அருமையாக இருக்கும். சும்மா தூக்கி மாட்டினா கற்க இருக்கும் வண்டி. அதே மாதிரி சிலிண்டர் ஹெட்டு எல்லாமே போரு, சிலிண்டர் ஹெட்டு, கிளட்சி பெல்லு, இது 3மே 4 ஐட்டமே நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து பல்சர் 220. இது என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா பிஸ்டன், லோக்கல் பிஸ்டன் போட்டுக்கிறாங்க. அதுதான் இது எப்படி தீஞ்சு போய்கிட்டு பாருங்க, மெல்ட் ஆகிடுது, சுத்தமாக மெல்ட்டு. அதே மாதிரி தண்ணியில் பாதிக்கப்பட்டது, இது தண்ணியில் பாதிக்கப்பட்ட வண்டி இது. ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டாக பிரித்து எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. இப்போ நம்ம அவெஞ்சர் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அவெஞ்சர் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பேரிங்கு, இந்த சைடு பேரிங்கு எல்லாமே பக்காவாக எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நான் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பின்னு, இந்த கை செட்டு. ஸோ அடுத்தது 2 பேரிங். இதுதான் நமக்கு வேலை பாரு. பண்ணி போட்டால் பக்காவாக இருக்கணும். ஸோ இதை வந்து இந்த எஜ்ஜும் ட்ரூவிங் கிளியராக இருக்கணும். நம்ம இந்த பேரிங்கு அப்போ பாருங்கள், நம்ம இப்படி சுற்றும் போது இந்த 2 பேரிங்குமே தலை ஆடக்கூடாது. இப்படி தலை ஆடும். இந்த பேரிங்கும் தலை இப்படி ஆடும். பேரிங் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரூப் பண்ணணும். பேரிங் அடிக்காமல் ட்ரூப் பண்ணி நீங்கள் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேரிங் அடிச்சுட்டு கிராங்க் ஷாஃப்ட்டை வாங்கிட்டு வந்து வண்டியில் போட்டிங்கன்னா எண்ணி 3 மாதத்தில் வண்டி ஊட்டகஸ். ஸோ நம்ம ட்ரூவிங் பண்ணும்போது கிராங்கு எந்த ஒரு விதமான பேரிங்கு ஆடக்கூடாது, கருக்காக இருக்கணும். பேரிங் ஆடவே கூடாது. ஸோ அதுதான் சஜ்ஜன் வந்து இந்த வீக் லாம்ப் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ரெடி பண்ணி அதுக்கப்புறம் இதில் ட்ரூப் பண்ணுவேன். அருமையாக இருக்கும் வண்டியில். இதுதான் சஜ்ஜன் பண்ணக்கூடிய ஒரு முக்கிய ஒரு விஷயம். பல்சர் 220. இது வந்து பல்சருடைய 220 கிராங்கு. இதை அடுத்தது நம்ம ஒரு தகவலாக பார்க்கலாம். ஸோ இது வந்து அவெஞ்சருடைய கிராங்கு, பேரிங்கு, கை செட்டு எல்லாமே மாற்றியாச்சு. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ஒரு அம்சம். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ரொம்ப அம்சமாக அருமையாக இருக்கும். கை பார்த்தீங்கன்னா அப்படி ஆடும். கையை அப்படி பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு அப்படியே ஆடும். அருமையாக சும்மா பார்த்தாலே அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம். தீக்கு மாட்டினா சும்மா ஃபேன் ரிப்ளைட் ஆகிற மாதிரி ஆகும் இந்த வண்டி. இதுதான் அந்த கஸ்டமர் எடுத்துன்னு வந்து ஸ்டூடெண்ட்ஸுங்க எடுத்துன்னு வந்து கொடுத்தாரு. கஸ்டமரும் கூட வந்தார், பாருங்கள் சார் அப்படின்னு. அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்காக இந்த வேலையை அருமையாக ஜம்முன்னு செஞ்சு பிரமாதமாக பண்ணி ரெடி பண்ணி கொடுக்குறேன். நன்றி. பஜாஜ் அவெஞ்சர்.
இந்த வண்டி மழையில் பாதிக்கப்பட்ட வண்டி. கஸ்டமர் அப்படியே ஆயில் பார்த்தீங்கன்னா ஆயிலை ஊற்றி ஓட்டியிருக்காரு. ஸோ 4 நாள் கூட ஓட்டல, வண்டி சீஸ் ஆகி போச்சு. பாருங்க எப்படி ஆகிருக்கும். இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். கஸ்டமர் வந்து மெயினாக இதை தெரிஞ்சுக்கணும். மழை காலத்தில் வண்டி உங்கள் வாகனம் இப்படி தான் ஆகும். தண்ணி ஏறிச்சுன்னா வண்டி கிராங்க் ஷாஃப்ட்டு, கீர் பாக்ஸு, அதுவும் ஸ்கூட்டர்லாம் பார்த்தீங்கன்னா கீர் பாக்ஸ்லாம் போயிடும். பஜாஜ் அவெஞ்சர் இது 2 பக்கமாக கைடு போயிடுச்சு. எப்படி தீஞ்சு போயிருக்கு பாருங்கள். ஆயில் இல்லாமல் தண்ணியில் ஓடி எல்லாமே ரொம்ப கஷ்டம். இது வந்து பஜாஜ் அவெஞ்சர். ஸோ இந்த வண்டியை வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு தகவலாக பார்க்கணும். இதுதான் நம்ம சர்ஜன் செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இப்போ நான் பற்ற வேலை இறங்கியிருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்தையும் கஸ்டமருங்களுக்கு தெரியணும் அப்படின்ற ஒரு விஷயத்த இதை வந்து நான் தெரியப்படுத்திட்டுருக்கேன். ஸோ இது வந்து 2 கைடும் போயிடுச்சு. இந்த வண்டி 70,000 கிலோமீட்டர் ஓட்டிக்கிறார். இந்த வண்டிக்காரு 70,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கார். ஸோ அதனால் இப்போது அவரே என்ன பண்ணார், கைட்டு எடுத்துன்னு வந்துட்டார். கஸ்டமர் வந்து கைட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. சார் எனக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. சரி அதை வாங்கி வச்சுருக்கேன். அவர் ரீவோர்க் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காரு. இது வந்து ஸ்டாண்டர்டுக்கு அடுத்த சைஸ் நம்ம போட்டு வண்டியை ஓட்டிக்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிற காலத்துக்கு பைசா இருக்காது. அதனால் இதை ஜம்முன்னு அழகாக ரெடி பண்ணி ரொம்ப ஜோராக அதோட பக்காவாக இருக்கும். நம்ம ரெடி பண்ணோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இதெல்லாம் பாருங்கள் சேரு மாதிரி இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா சேரு மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம். போர்லாம் வந்து ரொம்ப ஜோராக பண்ணிடலாம். அருமையாக பண்ணி ரொம்ப கஸ்டமருக்கு கொடுத்தோம்னா ரொம்ப ஜோராக இருக்கும். இவர் வந்து அவர் ஃப்ரெண்டு வந்து மெக்கானிக். அவர் ஃப்ரெண்டு மெக்கானிக்கு. அதனால் அவங்க 2 பேருமே சேர்ந்து வண்டியை பிரித்து எடுத்துன்னு வந்துட்டாங்க. ஸோ இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். பஜாஜ் அவெஞ்சர் இப்போ வந்து இது ரீஒர்க் வந்திருக்குது. இது வந்து ஸ்டாண்டர்ட். இது வந்து ஸ்டாண்டர்ட் கை எப்படி தீஞ்சு போயிருக்கு பாருங்கள். தீஞ்சு போயிடுது அப்படியே. பயன்றாலாம் சுத்தமாக போயிடுச்சு. இன்னும் இதை பார்த்தீங்கன்னா கூட்ட கேஸ். அதுக்கு மேலே இந்த பின்னு வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடம் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். இங்கே டைட்டாக இருக்கும். இந்த ஓரமும் தான் நமக்கு டைட்டாக இருக்கும். ஸோ அப்போது வந்து நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டாண்டர்டே நம்ம இதை வாங்கி அழகாக ஜோராக பண்ணிடலாம். ஏற்கனவே பண்ணியிருந்தது அப்படின்னா வேலைப்பாடு ஜாஸ்தியாக இருக்கும், கொஞ்சம் ஓவர் சைஸ் போகும். இதனால் இந்த பஜாஜ் அவெஞ்சரை வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். பற்ற ஒர்க் என்கிட்ட வந்துருக்குது. இந்த வால்வுலாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக தீஞ்சு போச்சு. எல்லாம் பர்னு தண்ணி ஏறி போனால் என்னத்துக்கு ஆகுது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதை பற்றி ஒரு தகவலாக நம்ம பார்த்து அருமையாக கஸ்டமருக்கு எப்படி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ நம்ம பற்ற ஒர்க்கு ரெடி பண்ணுறேன். ஸோ இதை வந்து ரெடி பண்ணிவிட்டு இதை ஒரு தகவலாக உங்களுக்கு திருப்பியும் எப்படிலாம் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு காட்டுறேன்.